whenever it is required கூப்பிடுவோம், நீங்க வந்து நடந்தது சொல்ல வேண்டி இருக்கும். ஸோ நாங்க கண்டிப்பா கோஆப்ரேட் பண்றோம் சார். அப்பவும் என் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இதெல்லாம் சொல்றாங்க, ஏன் வந்து இது கிடைச்சிருச்சோ கிடைக்கல அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவர்கிட்ட நம்ம கேட்க முடியாது, அவங்க பெரியவங்க. ஸோ அவர் கிளம்பிட்டார் சொல்லிட்டு வேகமா. ஸோ பக்கத்துல இருக்க லேடிஸ் போலி அந்த மேம் கிட்ட நான் கேட்கறேன், மேம் ஜுவல்ஸ் எல்லாம் இன்னும் காமிக்கவே இல்லை, எங்க வச்சிருப்பாங்க? இப்ப நான் நினைச்சேன் நம்மளோட நிறைய பேர்ட்ட பிடிச்சிருப்பாங்க, நம்மளோட அடையாளம் காமிக்கணுமா இருக்கும், அதுக்கு தான் போறோம்னு நினைச்சாச்சு. அப்போ ஆனா அதுவும் நடக்கலைங்க. ஸோ அவங்க அந்த மேடம் சொன்னாங்க, சொல்றேன் என்னப்பா வந்ததுல இருந்து இத்தனை மணி நேரம் சொல்லவே மாட்டாங்கன்னு நினைச்சேன்னு. என் பக்கத்துல ஒரு சார் நின்றுட்டு இருந்தாரு, கொஞ்சம் டால் சார், அவர் நேம் எனக்கு சரியா தரல. அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட், அவர் போலீஸ் தான், மேஜிஸ்ட்ரேட்டை போய் சொல்லிடவான்னு கேட்டாரு. அவரு வந்து ஓகேன்னு சொன்னாரு போல. எங்ககிட்ட வந்து அந்த கோர்ட்லே வச்சு அந்த தம்பி இறந்துட்டாரு, அவர் இறந்துட்டாரு. அப்பதான் எங்களுக்கு இடிய தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா இவ்வளவு நேரம் சொல்லாம கூடவே வந்துட்டு எப்படி போலீஸ் பாருங்க, எப்படிதான் இவ்வளவு ஒரு மனதைரியம் உங்களுக்கு இருக்கு. அப்படியே எங்க அம்மா ஊன்னு ஐயோ மகனேன்னு கத்தி அழுதாங்க. எனக்கு இந்த நகை கூட வேண்டாம், ஒரு உயிர் போகணுமா, இப்படி பண்ணுவாங்களான்னு அவ்வளோ அழுகுறாங்க. நானும் அழுகுறேன். ஒரு கத்தாதீங்க, சத்தம் போடாதீங்க, வாயை பத்துங்க, கத்தாதீங்க அப்படின்றாங்க போலீஸ் எல்லாம். ஏன்னா அங்க இதாயிரும், ப்ராப்ளம் வந்துடும் நினைச்சாங்களாம். ஆனா நம்மளோட இது அந்த இன்ஸ்டன்ட் மூமெண்ட் உணர்ச்சிகளை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அழுதுட்டு எனக்கு ரொம்ப கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சோன்னே அவர் சொன்னாரு, இந்த நிலைமையில நீங்க டிரைவ் பண்ண வேண்டாம், நான் ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்றேன்னு போலீஸ் சார்பில் சொன்னாங்க. சொல்லிட்டு எங்கிட்ட என்ன சொன்னாங்க, 6 பேர் போலீஸோட லைஃப் இன்வால்வ் ஆயிருக்குமா, நீங்க வந்து என்ன நடந்ததுன்றது ஸ்டேஷன்லயும் போய் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்துட்டோம் சார். அன்னைக்கே எழுதி கொடுத்துட்டோமே சார்னு. இல்லம்மா திரும்பவும் ஒரு விரிவான கம்ப்ளைண்டா அங்க ரைட்டர்லாம் இருப்பாங்க, எழுதி கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு. சரி அம்மாவும் நானும் திரும்ப ஸ்டேஷன் போறோம். இவங்க அழுதுட்டே வர்றாங்க. ஸோ நான் வந்து உள்ள போய் அவன் உட்கார வச்சுட்டு, அங்க ரைட்டர் சார் ஒருத்தர், ரைட்டரா என்னன்னு தெரியல, ஒரு சார் உள்ள இருந்தாங்க. அவர் வந்து நடந்ததெல்லாம் சொல்லுங்கம்மான்னு எழுதினார். எழுதி என்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க. அப்ப நான் அதை ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா சார்னு கேட்டேன். எடுத்துக்கோங்க. நான் எடுத்துட்டு நாங்க அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நீங்க வந்துட்டீங்க, வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்தது அப்படின்னு கவனிச்சிங்களா? தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்களா நீங்க? அதாவது அடுத்து 1 or 2 daysல எல்லாம் ஒன்றும் இதா வரல. அந்த காவலர்கள்லாம் சேர்ந்து அஜித்குமார் அடிக்கக்கூடிய காட்சிகளை நீங்க எப்போ கவனிச்சீங்க? எல்லா சோசியல் மீடியாலையும், யூடியூப்லயும் சரி, ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் அது வந்து 2 நாளா முன்னாடி தான் வந்திருந்தது. அது வந்து யார் அதை எடுத்தாங்கன்றது தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம்